வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபாரஸ்டர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கான ஏரியா சம்பந்தமாக பரப்பளவு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மென்சுரேஷன் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது ஏரியா, வால்யூம் அது எல்லாம் வருது. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இது செகண்ட் வீடியோ, ஏரியாவில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சதுரமும் ஒரு சமபக்க முக்கோணமும் ஒரே சுற்றளவு கொண்டது. ஸோ சதுரத்தோட சுற்றளவும், சதுரம் இது, சதுரத்தோட சுற்றளவும் சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவும் ஒன்றா இருக்கு. சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி சமபக்க முக்கோணத்தோட பக்கமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதோட சுற்றளவுங்கிறப்போ 4a அப்படின்னு வரும். இதோட சுற்றளவுங்கிறது 3 கொண்டோம்னா 3s அப்படின்னு வரும். அப்ப இந்த 4a இஸ் ஈக்குவல் டு 3s இருக்கு. ஏன்னா இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சதுரத்தோட மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட மூளை விட்டத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மூளை விட்டத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கோங்க. சதுரத்தோட மூளை விட்டம் பிரிக்கக்கூடிய இந்த முக்கோணம் அப்படிங்கிறது செங்கோண முக்கோணமா இருக்கும். ஸோ செங்கோண முக்கோணம்னா பித்தகரஸ் தேட்டம். கர்ணத்தோட ஸ்கொயர்டுங்கிறது டி ஸ்கொயர்டுங்கிறது மற்ற இரண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் வேணும்னா டி ஸ்கொயர் டிவைட் பை 2. a ஸ்கொயர் அப்படிங்கிறதா ஏரியா, சதுரத்தோட பரப்பளவு. ஸோ சதுரத்தோட பரப்பளவுங்கிறது டி ஸ்கொயர் டிவைட் பை 2 இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், டயகனல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமபக்க முக்கோணத்துக்கு அந்த பக்க அளவு கண்டுபிடிக்கணும். அந்த பக்கத்துக்கும் அந்த சதுரத்தோட பக்கத்துக்குள்ள ரிலேஷன் தான் இது. ஸோ இந்த சதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சு அதை வச்சு சமபக்க முக்கோணத்தோட பக்கம் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பரப்பளவு வந்து √3 / 4 × s². இதுதான் வந்து சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, a² இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. டிங்கிறது என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, 12√2 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 12 × 12, √2க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா √2 கிடைக்கும், டிவைடட் பை 2. ஸோ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 12 × 12. இது வந்து a². அப்போ ஏவோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சதுரத்தோட பக்கத்தோட வேல்யூ இங்கே போட்டு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் கண்டுபிடிச்சலாமா. அப்போ 4 × 12 இஸ் ஈக்குவல் டு 3s. 3ஐயும் 12 அடிச்சோம்னா 4. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன, 16 சென்டிமீட்டர். எஸ்ங்கிறது என்னது, சமபக்க முக்கோணத்தோட பக்கம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா நமக்குரிய ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ இதுக்கு சமபக்க முக்கோணத்துக்கு போட்டோம்னா எஸ்ங்கிறது 16 × 16. ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த 4ஐயும் இது அடிக்கிறோம். 16 × 4 64. ஸோ 64 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மூளை விட்டம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு. கனசதுரம் அப்படின்னா கியூப். ஓகேவா. ஸோ இதோட கியூபோட கன அளவுக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, a³. ஓகேவா. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க, டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. டயகனல் d இஸ் ஈக்குவல் டு 4√3 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு a³ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிக்கும் இந்த கனசதுரத்தோட பக்கத்துக்கும் இந்த டயகனலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √3 × a. ஏங்கிறது இந்த கனசதுரத்தோட பக்கம், கியூபோட பக்கம். √3 × a இஸ் ஈக்குவல் டு டி. டயகனல் அப்படிங்கிறது வந்து இங்கே என்னவா இருக்கு, √3 × a இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தாதான் இதை போட முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டயகனலோட வேல்யூவை √3 × a ஈக்குவல் பண்ணலாம். ஸோ √3 × a இஸ் ஈக்குவல் டு 4 × √3. ஸோ √3 கெட் கேன்சல். அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு a. சரி, a இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டரா, எஸ் சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, கனசதுரத்தோட கியூபோட சைடு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ a³ எப்படி வேணும்னா 4³ வரும். ஸோ 64 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 64. ஸோ இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கியூபோட டயகனலுக்கான ஃபார்முலா. கியூபோட டயகனலுக்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு √3 × aங்கிறது அதோட சைடு. ஸோ இது தெரிஞ்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு உருளை அப்படிங்கிறது வந்து சிலிண்டர். ஒரு உருளையின் ஆரம்
இரு மடங்காக்கப்பட்டது. அதாவது ஆறை வந்து 2 பங்கா மாத்திருக்காங்க, உயரத்தை பாதியா குறைச்சிருக்காங்க அப்படின்னா அதோட புறப்பரப்புங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் புறப்பரப்பு. ஓகேவா? இதுல இந்த கன அளவுல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டோட்டல் சர்ஃபேஸ். ஸோ மொத்த பரப்பு ஒன்று இருக்கும், புறப்பரப்பு ஒன்று இருக்கும், 2 இருக்கும். ஸோ அதுல புறப்பரப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா உருளையோட புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா 2πRH அப்படிங்கறதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த புறப்பரப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரை வந்து 2 மடங்கு அறுக்கிருக்காங்க. ஸோ ஆருக்கு பதில 2R அப்படின்னு போடணும், ஹச்சுக்கு பதில H/2 ஏன்னா பாதியா குறைச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அப்படி போடணும். அப்ப போடுங்க 2/RH நம்ம என்ன பண்ண போறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஆருக்கு பதில இது, ஹச்சுக்கு பதில இது, 2 × π × ஆருக்கு பதில 2R, ஹச்சுக்கு பதில H/2. ஸோ இங்க என்ன ஆகும், RR கேன்சல் ஆயிரு, நமக்கு என்னதான் கிடைக்குது, அதே 2πRH தான் இருக்கு. அந்த புறப்பரப்போட வேல்யூ வந்து மாறவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து மாறாமல் இருக்கும், அதுதான் ஆன்சர் இங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் ஒரு மூலை விட்டத்தின் நீளம் வந்து 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரம் அப்படின்னா ராம்பஸ். ஸோ ராம்பஸ் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஸோ இதான் ராம்பஸ். ஓகேவா? ஸோ இதோட மூலை விட்டங்கள் பார்த்தீங்கன்னா D1 D2 அப்படின்னு இருக்கும். ஸோ பெருசாக வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது D1 D2 டயக்னல், இது வந்து சைடு, அதோட சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ டயக்னல் மட்டும் D1 D2 2 டயக்னல் வரும். இதுதான் வந்து ராம்பஸோட படம். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலை விட்டத்தின் நீளம், இங்க 5 மீட்டர்ங்கிறது இது ஏங்கிறதா 5 மீட்டர். ஸோ இங்க 5, இது 5, இது 5. இப்ப இந்த டயகனல்ங்கிறது 8 மீட்டர், 2ல ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர்னா 4 சென்டிமீட்டர், சரி 4 மீட்டர் 4 மீட்டர் பிரிக்கலாமா, ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த டயகனலை 2ஆ பிரிக்குது, சம பங்கா பிரிக்குது. ஸோ 4 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இது 4, இதுவும் 4. இந்த D2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லென்த் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணமா இருக்கும். ஸோ செங்கோண முக்கோணமா இருக்கும்போது நம்ம பித்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி இந்த சைடை கண்டுபிடிக்கலாமா. ஸோ இந்த சைடை வந்து D1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த D1 ஸ்கொயர்ட் பிளஸ் இதில் 4 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்டா இருக்கு. ஏன்னா 5 ஸ்கொயர்டு தான் காரணமா இருக்கும், இது அடிப்பக்கமா இருக்கும், இது எதிர்பக்கமா இருக்கும். ஸோ அப்போ காரணம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர்ட் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர்ட். ஸோ அப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சோம்னா D1 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 25 - 16 இஸ் ஈக்குவல் டு 9 வரும். அப்போ D1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 3 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த பார்ட் 3னா அதே பார்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ 3 + 3ங்கிறது தான் 6 மீட்டர் இங்கே. அப்போ டயகனல் இன்னொரு டயகனல் வந்து 6 மீட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சாய் சதுரத்தோட வடிவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா இந்த ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கு வந்து 6 மீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பக்கமுள்ள 3 உலோகத்தாலான திண்ம கனசதுரங்கள். கனசதுரங்கனால் கியூப். ஸோ 3 கியூப் இருக்கு. 3 கியூப். ஃபர்ஸ்ட் கியூபோட சைடு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், செகண்ட் கியூபுக்கு 8 சென்டிமீட்டர், மூணாவது கியூபுக்கு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 3 கியூப். இதை இந்த 3 கியூபையும் தனித்தனியாக இருக்க 3 கியூபையும் உருக்குறாங்க. உருக்கி ஒரு புதிய ஒரே ஒரு கியூப் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ 3ஐயும் உருக்கி அதை வந்து ஒரே கியூபா செஞ்சாங்கன்னா அந்த புதிய கியூபோட பக்கத்தோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூபோட வால்யூம், கியூபோட கன அளவு என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதோட மொத்த கன அளவு கண்டுபிடிக்கணும். அந்த மொத்த கன அளவு தான் இந்த ஒரு கனசதுரத்தோட கன அளவா இருக்கும். ஸோ இந்த 3ஓட வால்யூம் சேர்ந்தது தான் இந்த ஒரு கியூபோட வால்யூமா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், 6 கியூப் plus 8 cube plus 10 cube. ஓகேவா? 10 cubeனா 1000 வரும், 8 cubeங்கிறது 512 வரும், 6 cube அப்படிங்கிறது 216 வரும். ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா என்ன வரும், 2 8 1 2 7. ஸோ 1728 மீட்டர் கியூப், சாரி சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ 3
கனசதுரங்களோட வால்யூமை கூட்டணும் அப்படின்னா இவ்வளோ கிடைக்குது. ஸோ இந்த மொத்த வால்யூம் தான் இந்த கனசதுரத்தோட ஒரே ஒரு கியூபோட வால்யூமா இருக்கும். ஸோ இதுக்கு நார்மலாக இது சைடு வந்து ஏ வச்சுட்டோம்னா இதோட வால்யூம் என்ன ஏ கியூப். அப்போ இந்த ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 1728 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த நம்பரோட கியூப் வந்து 1728 அப்படின்னு பார்த்தோம்னா 12ஓட கியூப். ஸோ 12 கியூப் தான் 1728 அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து என்னது 12 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இது வந்து இதுக்கு இதை மேட்ச் ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்து பாருங்க ஃபைனல் கொஸ்டின். ஒரு உருளையின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. உருளைனா சிலிண்டர் ஆரங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆரங்கள் இருக்கு. அப்ப ரெண்டு உருளை, இரு உருளையோட ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட உயரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. வளைபரப்பின் விகிதம் என்ன? வளைபரப்புக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 2πRH. இப்போ இங்க ரெண்டு உருளை இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் உருளைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருளைக்கு 2πR1H1 எடுத்துக்கலாம். செகண்ட் உருளைக்கு 2πR2H2. ஸோ இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? R1 R2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, H1 H2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது R1 டிவைடட் பை R2ங்கிறது 3/5, H1 டிவைடட் பை H2ங்கிறது 2/3. அப்போ R1ங்கிறது 3, R2ங்கிறது 5, H1ங்கிறது 2, H2ங்கிறது 3. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே 2π R1 என்ன வரும்? 3 வரும், H1 2 வரும். ரேஷியோ 2π R2ங்கிறது 5 வரும், H2ங்கிறது 3 வரும். ஸோ 2π கெட் கேன்சல். அடுத்து 3 கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 2:5 தான் இருக்கு. அப்போ அதோட வளைபரப்பின் ரேஷியோங்கிறது 2:5 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மெயினே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ மெயினாக நீங்கள் இந்த ஏரியா அண்ட் கன அளவு வால்யூமை பொறுத்த அளவுக்கு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் மக்கப் பண்ணுங்க. அதோட எப்படி, அதாவது அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான ஃபார்முலாவை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.